ஒரே நேரத்தில் 8 மாணவர்களுக்கு எலி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் நெல்லை பிஎஸ்என் கல்லூரி காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வனராஜ் சங்கர். வணக்கம் வனராஜ் சங்கர், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக சுகாதாரமற்ற குடிநீர் சப்ளை செய்ததாலும் அந்த குடிநீரை பருகியதாலும் திருநெல்வேலியில் அமைந்துள்ள பிஎஸ்என் தனியார் பொறியியல் கல்லூரியை மூடி சுகாதாரத்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது குறித்த தகவல்களை விசாரித்த போது திருநெல்வேலி அருகே திடியூரில் உள்ள பிஎஸ்என் என்ற தனியார் பொறியியல் கல்லூரியில் ஓடையில் இருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட அசுத்தமான குடிநீரை பயன்படுத்தியதால் மாணவர்களுக்கு லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலி காய்ச்சல் பரவியது இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 8 மாணவர்கள் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ், தமிழில் இதை எலி காய்ச்சல் என்று கூறுவார்கள், இது பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது. மறு உத்தரவு வரும் வரை கல்லூரியை உடனடியாக மூடுவதற்கு திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் திருநெல்வேலி மாவட்ட சுகாதாரத்துறையும் அதிரடியாக உத்தரவிட்டு அந்த கல்லூரி தற்போது மூடப்பட்டுள்ளது. ஆனந்தி, இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் டாக்டர் விஜயசந்திரன் சத்தியம் தொலைக்காட்சியிடம் பிரத்யேகமாக கூறும்போது, கடந்த 7ஆம் தேதி பிஎஸ்என் கல்லூரி மாணவர் ஒருவர் காய்ச்சல் காரணமாக நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக திருநெல்வேலி சுகாதாரத்துறைக்கு ஒரு தகவல் கிடைத்ததாகவும், உடனடியாக 8ஆம் தேதி காலை நடமாடும் மருத்துவ குழுவை கல்லூரி விடுதிக்கு அனுப்பி ஆய்வு செய்த போது விடுதியில் மேலும் 7 மாணவர்கள் எலி காய்ச்சலுடன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கிறார். ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு ஒரே மாதிரியான காய்ச்சல் ஏற்பட்டதால் இது உணவு அல்லது தண்ணீர் மூலம் பரவிய தொற்று நோயாக இருக்கலாம் என சந்தேகித்ததாகவும், உடனடியாக மாணவர்களின் இரத்த மாதிரிகள் மற்றும் கல்லூரி பயன்படுத்தும் தண்ணீர் மாதிரிகளையும் பரிசோதனைக்கு அனுப்பியதாகவும், அந்த பரிசோதனை முடிவுகள் அதிர்ச்சி அளிக்கும் ஆதாரமாக இருந்ததாகவும் தெரிவிக்கிறார். பரிசோதனை முடிவில் மாணவர்களுக்கு விலங்குகளின் சிறுநீர் மூலம் பரவக்கூடிய லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதியானதாகவும், மேலும் கல்லூரி பயன்படுத்தும் தண்ணீரிலும் இந்த நோய் கிருமி பரவி இருப்பதும் தெரிய வந்தது. 2000 பேர்களுக்கு மேல் படிக்கும் இந்த கல்லூரியில் ஹாஸ்டல் வசதியும் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லூரி நிர்வாகம் தண்ணீரை எங்கிருந்து எடுக்கிறது என ஆய்வு செய்த போது பெரும் அதிர்ச்சி காத்திருந்ததாகவும், கல்லூரிக்கு அருகே இருக்கும் ஒரு ஓடையை மறித்து அந்த ஓடையில் இருந்து நேரடியாக தண்ணீரை எடுத்து எந்த விதமான சுத்திகரிக்கும் செல்லாமல் கல்லூரி வளாகம் முழுவதற்கும் விநியோகம் செய்து வந்தது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓடையில் அருகில் உள்ள 3 பஞ்சாயத்துகளின் மக்கள் குளிப்பது, வாகனங்களை கழுவுவது, கால்நடைகளை குளிப்பாட்டுவது என பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். இறந்த விலங்குகளையும் இதில் வீசுவதால் தண்ணீர் மிக மோசமாக மாசடைந்தது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அசுத்தமான தண்ணீரை மாணவர்கள் குளிப்பதற்கும், பாத்திரங்கள் கழுவுவதற்கும், கழிவறைக்கும் பயன்படுத்தி உள்ளனர். இதனாலேயே இந்த தொற்று ஏற்பட்டுள்ளது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு கல்லூரிக்கு உடனடியாக கால வரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை சரி செய்த பிறகுதான் கல்லூரி திறக்கப்படும் எனவும் மருத்துவ பணிகளின் துணை இயக்குநர் டாக்டர் விஜயசந்திரன் தெரிவிக்கிறார். இதுபோன்ற விடுதி சமையலறை மிகவும் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதால் அதை நவீன முறையில் மாற்றி அமைக்க வேண்டும் என அவருக்கு வழங்கப்பட்டிருந்த லைசன்ஸ்களும் தற்போது கேன்சல் செய்யப்பட்டிருப்பதாக மேலும் தெரிவிக்கிறார். திருநெல்வேலி முழுவதும் இந்த 8 மாணவர்களுக்கு எலிக்காய்ச்சல் பரவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுகுமாரிடம் சத்தியம் தொலைக்காட்சியிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது இது நடந்த நிகழ்வுகள் உண்மைதான் எனவும், உடனடியாக இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கும் இந்த கல்வி நிறுவனத்தில் உரிய தண்ணீருக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் மேற்கொள்ளப்படாதது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கல்லூரியில்தான் தமிழக அரசு, மத்திய அரசு அனைத்து தேர்வுகளும் ஆன்லைன் முறையில் நடைபெறுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி, தொடர்ந்து தகவல்களையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி.